அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். எதை செய்யணுமோ அதை செய்யணும். வீடியோவில் இந்த மாணவருக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ அதன் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மாணவர்களும் அவருடைய நடத்தையை பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் அவர்களுக்கு முடிந்தவரை அந்த மாணவனை கட்டுப்படுத்துவதற்கு ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, மென்டல் ஹராஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்காம அவர்களை சமாதானம் செய்வதற்கான வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஏனென்றால் இன்றைக்கி ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு, அதாவது ஆசிரியர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. மாணவரை பேச்சு மூலமாக அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆசிரியர்களால் மட்டும் இந்த வேலையை செய்ய முடியாது. கூடவே சைக்காலஜிஸ்ட்டோ கவுன்சிலரோ இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த மாணவரை அந்த கவுன்சிலிங் மூலமாக அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி இருக்கலாம். மாணவர்கள் இப்போ இருக்கிற மாணவர்கள் பல காரணங்களால் அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாகிறாங்க. அதுக்கு காரணம் நண்பர்களுடைய தாக்கமாக இருக்கட்டும், அல்லது கவனத்தை பெறுவதற்காகவோ, அல்லது அளவுக்கு மீறிய சுதந்திரம் வீட்லேயும் வெளியிலையும் கிடைப்பதற்கும், பெற்றோருடைய வளர்ப்பு முறை, அதாவது எந்த கட்டுப்பாடின்றி அவங்க வளர்கிறதுனாலையோ, அல்லது சமூக ஊடகங்களினுடைய தாக்கத்தினாலேயோ, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையினாலேயோ, சமூகத்திறன் குறைபாடுனால கோபம், ஏமாற்றம், கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதனாலையும், சுய அடையாளத்தை உருவாக்குவதுடைய நோக்கத்தினாலையும், தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கையின்மை, பாதுகாப்பின்மைன்ற காரணங்களாலேயும் பல மாணவர்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்வது எப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பிரச்சனையை அந்த பிரச்சனைக்கு உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணி அதை தவறான முறையில் அவங்க ஹேண்டில் பண்ணிவிட்டு தவறான செயல்கள் செய்வதற்கு அவருடைய மனம் தூண்டுவதற்கும் இந்த வாய்ப்பாக அமைகிறது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆசிரியர்களால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு அந்த மாணவர்கள் கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி எதிர்மறை நடத்தை கொண்டு வரவங்களும் நேர்மறை நடத்தை கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்பு நிச்சயமாக ஆசிரியர்கள் முயற்சி செஞ்சு, யார் கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் ஆசிரியர்கள் சொல்படி நிறைய மாணவர்கள் கட்டுப்படுவார்கள். ஆனால் அது மட்டுமே தீர்வு இல்லை. ஆசிரியர்கள் கூட பணியாற்றுவதற்கு கவுன்சிலர்ஸோ சைக்காலஜிஸ்ட்டோ நியமித்தா, ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட்டை நியமித்தா நிச்சயமாக அவங்க ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களை கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனுப்பும்போது அந்த கவுன்சிலரோ சைக்காலஜிஸ்ட்டோ அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனால் வரக்கூடிய பிரச்சனையா, அல்லது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, அல்லது கிளாஸ் ரூம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, இந்த மாதிரி எந்த பிரச்சனைன்னு கண்டறிந்து அந்த பிரச்சனையை மாணவர்களுக்கு எவ்வாறு தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக அது மாணவர்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை வராத அளவுக்கு அவங்க செய்வாங்க. அதே மாதிரி அந்த மாணவருடைய நடத்தை மாற்றத்தை பற்றி மற்ற மாணவர்களும் எப்படி பிரச்சனையை எதிர்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் அவர்களிடம் உருவாகும். ஸ்கூல்லேயும் ஒரு 3 months ஒன்ஸ் அல்லது 2 months ஒன்ஸ் இந்த கவுன்சிலிங் செஷன் மாதிரி உண்டாக்கி ஒரு கவுன்சிலரை கூப்பிட்டு 1-to-1 இன்ட்ராக்ஷன் அல்லது ஒரு குரூப் இன்ட்ராக்ஷன் 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்வு காண்பதற்கும் இந்த கவுன்சிலிங் செஷன்ஸை நம்ம உருவாக்கலாம். ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஏதோ ஒரு கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட் இருந்தால் நிச்சயமாக மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனுக்குடனே தீர்வு காணலாம். நிர்வாக ரீதியாகவும் நிதி பிரச்சனைகள்னாலையும் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நியமிக்க முடியலன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள், அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்கூலுக்கு ஒரு கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்டாவது நியமிக்க வேண்டுமாய் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் இந்த சமூக வலைதளங்களுடைய தாக்கம் அல்லது இப்போ மேற்கூறிய அந்த தாக்கங்கள்னால நிறைய பிரச்சனைக்கு உண்டாகிறார்கள். அதுவும் பர்டிகுலராக இந்த டீனேஜ் மாணவர்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி சமாளிப்பதுன்ற விஷயம் தெரியாதனால
நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாதனாலையும் வேறு சில பிரச்சனைகள்னாலையும் அவர்கள் நடத்தையில் மாற்றங்கள் உண்டாகிறது. இவை நன்னடத்தையாக மாற்றுவதற்கு நிச்சயமாக இந்த கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இதை கூட கிளாஸ் ரூமில் டெய்லி வந்து ஒரு மாரல் கிளாஸஸ்ன்னு 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வந்து இந்த மாரல் கிளாஸஸ் வைக்கலாம். 10th 12க்கு டெய்லி ஒரு கிளாஸ், அது வந்து 15 மினிட்ஸோ அல்லது 20 மினிட்ஸோ இருக்கும்போது நிச்சயமாக மாணவர்கள் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல சமுதாயத்தில் வளரக்கூடிய பெருமை அவர்களிடம் சேரும். நிச்சயமாக நல்ல குடிமகனாக மாணவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். மாணவர்கள் நல்ல குடிமகளாக உருவாகினால் நிச்சயமாக அந்த சமுதாயம் வளப்பெற்று நாளைய சமுதாயம் எந்த விதமான எதிர்மறை நடத்தை இல்லாமல் நேர்மறை நடத்தையோடு மாணவர்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உண்டாக்குவார்கள் என்ற நம்பிக்கையுடன் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் ஒரு கவுன்சிலர் அல்லது சைக்காலஜிஸ்ட்டை நியமிக்க வேண்டும். அது கூடவே ஒரு யோகா மாஸ்டரையும் நியமித்தால் யோகா மாஸ்டர் வந்து தியானம், யோகா எக்ஸசைஸ், பிராணாயாமம் இந்த மாதிரியான எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து அவர்களிடம் ஏற்படக்கூடிய எதிர்மறை நடத்தைகளை நன்னடத்தையாக மாற்றுவதற்கான வழிகளை மேற்கொள்வார்கள். இந்த கோரிக்கையோடு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நான் உங்கள் சாமானியன்.